prayer. Our Heavenly Father, praise you, Lord, for this day. On this special day, we pray for all our students studying in our institution. Lord, I place all our children in your mighty loving hands. Please replace their fears with strength and courage to face whatever it may be a situation. Lord, fill their minds with positive thinking. Give them patience to endure challenging moments. Lord, inculcate our students as a good citizen, entrepreneur, scientist, artist, and a great scholar. Lord, make our students as shining stars in this world. In Jesus' name we pray. Amen. அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். என்ன மாணவர்களே, இன்றைய காலகட்டத்தில் குடும்பத்தின் சூழ்நிலையை குறித்து ஒரு சிறு நாடகமாக ஆசிரியர்களாக நாங்கள் நடிக்க போகிறோம். நீங்கள் கண்டு மகிழுங்கள். பசிக்குதுக்கா, போய் சாப்பிடலாமா? சரிடா, சாப்பிட்டு அம்மா. பசிக்குதுமா எனக்கு ரொம்ப. ஆமா, டைம் ஆயிடுச்சு. நான் கேட்குற சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அத்தை சொல்லுங்க, சாப்பாடு ரெடியா அத்தை? சாப்பாடு ரெடியா தான் இருக்கு. வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். டிவி நியூஸ் பாத்தீங்களா? ஆமாம்மா, பார்த்தோம்மா. நான் பார்த்தேனே, ஸ்கூல் லீவா? மழை பெய்யுது, மழை நியூஸ் எல்லாம் காட்டுறாங்க. பாத்தீங்களா? பார்த்தோம்மா, ஸ்கூல் லீவாமே. ஜாலி ஜாலி, ரொம்ப லீவு. அம்மா, அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா. ஸ்கூல் லீவ் விட்டால் உனக்கு ஜாலியா? இன்னைக்கு தான் பிள்ளைங்க இப்போ தான் ஸ்கூல் திறந்து, கொரோனாலாம் முடிஞ்சு இப்போ தான் ஸ்கூல் திறந்து வந்திருக்காங்க. இப்போ திரும்பவும் மழைனால லீவ் விட்டால் பிள்ளைங்களோட எதிர்காலம் ரொம்ப பாதிப்பாக இருக்குமா. நீ அதனால் சந்தோஷம் படக்கூடாதுமா. சரி அத்தை, தப்பா சொல்லிட்டேன். சாரி அத்தை. அத்தை சொல்றது ரொம்ப சரிம்மா மஞ்சு. எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க, கஷ்டப்படுறாங்கல்ல, அந்த மாதிரி பேசக்கூடாதுமா மஞ்சு. சாரி அப்பா, நான் என்னோட சந்தோஷத்தை மட்டுமே பார்த்துட்டேன். அடுத்தவங்களை பத்தி யோசிக்கவே இல்லை. சாரி அப்பா. ரொம்ப நல்லதுமா. அப்பா நம்மகிட்ட இருக்கிற சாப்பாடு எல்லாரும் இந்த சாப்பாடை கொண்டு போய் எல்லாரும் கொடுக்கலாம். சரி வாங்க, எடுத்து போயிட்டு. என்ன பாப்பா, எப்ப பாரு போன்லயே விளையாடிட்டு இருக்க? மதியானமும் சாப்பிடல. சரி, நைட் என்ன சாப்பிட போறேன்னு சொல்லு. மம்மி பர்கர் ஆர்டர் பண்ண போறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னேன்னா நான் ஆர்டர் பண்ணுவேன். போன் ஸ்டாப் பண்ணிட்டு பாரு பாப்பா. 5 minutes மம்மி, புயாவை மட்டும் அடிச்சுட்டு வந்துடுவேன். சரி, சீக்கிரம் முடிச்சுட்டு வா பாப்பா. மம்மிக்கு பசிக்குது தானே? சரி, எனக்கு ஒரு பீஸா. ஓகே. ஒரு பீஸா, ஒரு பர்கர். பாரு, உன்னுடைய பீஸா வந்துருச்சு, சாப்பிடு. சாப்பிட்டுட்டு அது பாருமா. சாப்பிடு பாப்பா. ஓகே மம்மி, ஓகே மம்மி. என்னம்மா, என்ன டிஃபன் செஞ்சிருக்க? ஐயோ, உங்களை மறந்துட்டேங்க நானு. எங்களுக்கு மட்டும் நாங்க பீஸா பர்கர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். உங்களை மறந்துட்டோமே. சரி, ஃப்ரிட்ஜில் பிரெட்டும் முட்டையும் இருக்கு. நீங்களே ஆம்லேட் போட்டு சாப்பிட்றீங்க. சரி சரி, நான் சாப்பிடுறேன். ஹலோ. அத்தனா? சொல்லு பத்மா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு உன்கிட்ட இருந்து ஃபோன் வந்து. உங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். மழை நாட்டி இருக்குது. உங்க வீட்டு பக்கம் தண்ணி எதுவும் இருக்குதா? நாங்கள் நல்ல ஏரியாவில் இருக்கோம். விஐபி ஏரியாவில். எங்கள் வீட்டுக்கிட்ட எந்த தண்ணியும் இல்லை. உங்களுக்கு எப்படி அங்கே? எனக்கு வீட்டை சுற்றி தண்ணி தான். வெளியே வரவே முடியாது. ஏன் ஏரியில் வீடு கட்டியிருக்கீங்களா நீங்கள்? ஏரியில் வீடு கட்டலப்பா, ஏரி பக்கத்தில் இருக்க வீடு. அதனால வீடை சுற்றி தண்ணி இருக்குது. நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே முடியாது. அதனால உன்னை வீட்டுக்கு கூப்பிடலான்னு பார்த்தேன். இந்த சண்டே உனக்கு ஃப்ரீ, அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் எடுத்து விட்டுருவாங்க. சண்டே ஃப்ரீயாக இருந்தால் ஃபேமிலியாக எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு. சரி சரி, ரொம்ப நாளாக நீங்களும் கூப்பிட்டுட்டே இருக்கீங்க.
கண்டிப்பா இந்த சண்டே வந்துடுறேன் ஃபேமிலியோட. வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கோவில் போயிட்டு வருவோம். போலாம் போலாம், நானும் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். போறோம். வச்சுக்கவா? ஓகேப்பா. ஓகே, பாய். பாய். என்னங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஆஃபீஸ் கிளம்புறோம்மா. என்னங்க இன்னைக்கு கூட சண்டே ஆஃபீஸ் போறீங்க? என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்காங்க உங்க வீட்டுக்கு டின்னருக்கு, வாங்க இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் நம்ம. ஐயோ, என்னால வர முடியாது. எனக்கு ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்கு. அங்கே நான் போகலைன்னு சொன்னால் எதுவுமே நடக்காது. நீ என்ன பண்ணு, நம்ம பொண்ணை கூப்பிட்டு நீ போயிட்டு வந்துடு. கார் சாவி கூட இந்த இருக்குது, போய் எடுத்துட்டு நீ போயிட்டு வந்துடு. சரியாம்மா? என் ஃபேமிலியோட வர சொல்லியிருக்காங்கங்க, அதுக்கு தான் கூப்பிடுறேன் உங்களை. நீ போயிட்டு வந்துடுமா, நான் கிளம்புறேன். பாப்பா நீ யார் வரியா? ஆன்டி வீட்டுக்கு போயிட்டு வரலாம். ஐயோ நான் வரல மம்மி, அங்கே போனால் நெட்ஒர்க்லாம் கிடைக்காது, உங்கள் ஃபோன்லாம் யூஸ் பண்ண முடியாது. நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க மம்மி. ஃபேமிலியோட வர சொன்னாங்க பாப்பா, என்ன பாப்பா இப்படி பண்ற? வா பாப்பா. ப்ளீஸ் மம்மி, நான் வரல மம்மி. ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதே. சரி பரவாயில்ல, போனை எடுத்துட்டே வா போலாம். ஓகே போகலாம். சரி வாங்க. போனை பார்க்காம கூட நடந்து வா பாப்பா. யாரோ வந்துட்டாங்க, கதை தரமா? சரி, வாங்க ஆண்டி. அம்மா இருக்காங்களா பாப்பா? இருக்கா. வாங்க பாப்பா நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். உங்க பெரிய பண்ணாங்கம்மா அது? ஆமா ஆமா, இப்பதான் எங்க சரிங்க, வாங்கம்மா உட்காருங்கம்மா. நல்லா இருக்கு. நம்ம ராணி எப்படி இருக்கிறேன்? நானும் நல்லா இருக்கேன். என்ன பாப்பா போன்லயே விளையாண்டுட்டு இருக்காளே? என்னப்பா? என்னப்பா இப்படி பண்றா? எப்ப பார்த்தாலும் போன்ல இருந்தா என்ன ஆகுது? அம்மா போனை கொஞ்ச நேரம் பார்க்காம ஆன்ட்டிக்கு வணக்கம் சொல்லுங்க. ஹாய் ஆண்டி. என்னப்பா பண்றது, ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சதுலேயே இப்படிதான். அதுக்கு முன்ன கொஞ்சமா பார்த்துட்டு இருந்தா இப்போ ஃபுல் டைம் அதே ஒர்க்காக தான் பண்ணிட்டு இருக்கா. நானும் எவ்வளோ மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியவே இல்லை. இப்போ இவளால எனக்கே அடிக்ஷன் ஒட்டிக்கும் போல இருக்கு. நானுமே ஃபோனு கையுமாட தான் இருக்க மாதிரி இருக்கு. இப்போ இது நல்ல பழக்கம் இல்லையப்பா. மாற மாட்டாளே, நான் என்ன பண்றது? இவங்க என்னோட சிஸ்டர் இல்லா, நம்ம செகண்ட் ஹாஃப் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. வணக்கங்க. நல்லா இருக்கேன். நிறைய பசங்களை மாற்றிருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் அவங்களுக்கு டைம் கொடு, அழகாக மாற்றி கொடுத்துருவாங்க. அதுலேருந்து வீட்டு வந்துவா, அந்த ஃபோனை இனிமேல் தொடவே மாட்டான். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அவள்கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடு, அவள் பேசுனா அப்புறம் அவங்க பேசுனா அப்படியே மாறிடுவோம். தயவுசெய்து பண்ணி விடுங்க, நன்றி உங்களுக்கு. பரவாயில்ல உட்காருமா, நீங்கள் பேசிட்டு இருங்க, நாங்கள் 5 மினிட்ஸில் அதை வந்துடுறோம். ஹாய் பாப்பா, என்ன பண்ணுறீங்க? விளையாடுறேன் ஆண்டி. என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஆண்டி, இது ஒரு கேம், ஜாலியாக இருக்கும் விளையாடுறீங்க. அப்படியா? உங்களுக்கு ஃபோன்னா ரொம்ப பிடிக்குங்களா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்? அது சொல்லவே முடியாது, அவ்வளோ அளவு பிடிக்கும். அப்படியா? மம்மியை விட? அவங்களெல்லாம் விட எனக்கு ஃபோன் தான் முக்கியம். டேடியை விட? அவரெல்லாம் விட எனக்கு ஃபோன் தான் முக்கியம். அப்படியா? எதனால உங்களுக்கு ஃபோன் பிடிக்குது? ஃபோனில் தான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக் பார்க்கலாம், யூடியூப்ல வீடியோ பார்க்கலாம், வேர்ல்டில் என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் ஆண்டி. உங்களுக்கு தெரியாதா? ஐயோ எனக்கு தெரியாது. சரி, இதை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்? அதான் சொன்னேனே, எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலான்னு. அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதான் தெரிஞ்சுக்கிறேன் ஆண்டி, அறிவு வளரும்ல, அது போதாதா? இந்த போனை பார்த்தா உங்களுக்கு அறிவு வளர்ந்துருமா? ஆமா வளர்ந்துரும். அப்படியா? ஆமா. சரி, நீங்க உங்களுக்கு இந்த போன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். ஆண்டி ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட சொல்ல போறேன். அப்புறம் உங்களுக்கு நீங்க இந்த போன் பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்ல போறீங்க. ஓகேவா? சரி, ஓகே, பேசுங்க. சரி, இந்த ஃபோனை பார்க்கறதுனால நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்குறீங்க இல்லையா, அதனால உங்களோட கண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டு கண்ணோட நரம்புகள்லாம் வீக் ஆகிட்டு கொஞ்ச நாள் இப்போ அழகாக இருக்க உங்கள் ஃபேஸ்க்கு பெரிய பெரிய முட்டி போட்டுருக்காங்க. முட்டி போட்டு கண்ணாடி போட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்களா? நல்லாவே இருக்க மாட்டேன். நல்லா இருக்காது இல்லையா? அப்போ நீங்கள் இந்த ஃபோனை அதிகமாக பார்த்தா இந்த கண்ணோட நரம்பெல்லாம் வீக் ஆகி உங்களுக்கு பெரிய கண்ணாடி போடணும். அப்புறம் நீங்கள் இதையே பார்த்துட்டே இருக்கீங்களா, உங்களோட மூளை வந்து ஃபுல்லாக இதையே தான் பார்த்துட்டு இருக்கு. சரியா? அதனால உங்களுக்கு மற்ற எந்த இதுலையும் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, கவனம் போக மாட்டேங்குது. சரியா? அதனால உங்களுக்கு எதுவுமே சீக்கிரமா ரீச் ஆகாது. உங்களோட மைண்ட் ஃபுல்லாக இதுதான் இருக்கும். இப்படி புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? ஆமா,
நீங்க இதை பார்த்துட்டு வேற என்ன படிச்சாலும் பார்த்தாலும் உங்க ஞாபகம் அதுல இருக்கவே இருக்காது. ஓகேவா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க முன்னாடி என்ன பாடம் படிச்சீங்க? ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆன்லைன்ல கிளாஸ் பத்தியில ஞாபகம் இருக்கா? பார்த்தீங்களா, உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குதுல்ல. எல்லாமே இந்த போனால தான். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமானது ஒன்று சொல்ல போறேன், கவனமா கேட்டுக்கோ. இதை பார்க்கறதுனால மூளையில கேன்சர் வரலாம். டாக்டர்லாம் சொல்றாங்க, உனக்கு கேன்சர் வந்தா எவ்வளவு கஷ்டம் நீ யோசிச்சு பாரு. நிறைய பிள்ளைங்க இதை பார்க்கறதுனால மென்டல் ஆயிட்டாங்களாம். ஆமா, அவங்க அப்படியே கண்ணு இப்படி 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 ஏதோ பண்றாங்களாம். இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. உனக்கு இது தேவை? கண்டிப்பா உண்மை. நான் சொல்றது நீங்க என்ன போய் பாரு, இதே போன்ல போய் பாரு, இதனால என்னென்ன தீமைகள் ஏற்படுகிறது நீயே இதுல போய் சர்ச் பண்ணி பாரு. ஓகே ஆண்டி, நான் இனிமேல் ஃபோன் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆமா, நீ போனை விட்டுட்டு வெளியில போய் விளையாண்டா இப்படி குண்டாவே இருக்க மாட்டீங்க, எல்லாரும் ஒல்லியா இருப்பீங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒல்லியா இருக்கணும்னு ஆசை தானே? அப்ப வெளியில இருக்க பிள்ளைங்களோட போய் விளையாடுவீங்களா? அம்மா அப்பா கூட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? இது உங்ககிட்ட பேசுமா? இது என்கிட்ட பேசுவே. அம்மா அப்பா பேசுறாங்கல்ல? நல்லா பேசுவாங்க. ஆனா நான் தான் உங்ககிட்ட பேச மாட்டேன். இல்ல, இங்கிட்டு பாவல மம்மி டாடி, அவங்களோட நீ பேசணும், விளையாடணும், மத்த பிள்ளைங்களோட எல்லாம் விளையாடணும். இனிமேட்டு இந்த போன் பாப்பீங்களா? ஐயோ, நான் பார்க்கவே இதை மாட்டேன். பிடிச்சுக்கோங்க. எனக்கு வேண்டவே வேண்டாம். பிடிச்சுக்கோங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் இனிமேல் அம்மா அப்பா கூட விளையாடுறேன் ஆண்டி. ரொம்ப நல்ல பிள்ளை. வெரி குட் சில்ட்ரன். பாப்பா ஃபோன் எடுத்துக்கமா, வீட்டுக்கு கிளம்பலாம். ஐயோ, எனக்கு போனே வேண்டாமா. இனிமேல் நான் போன் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆண்டி எனக்கு போன் யூஸ் பண்ண, அதனால என்னென்ன தீமைகள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கு போன் வேண்டாம். இனி டைம் நான் உங்க கூடயும் அப்பா கூடயும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேம்மா. ஓகே, அவ மாறிட்டா, நீயும் மாறிதான் ஆகணும். ஃபோன் யூசேஜ் கம்மி பண்ணிட்டு அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஆமா, இனி பேரண்ட்ஸும் ஃபோன் யூசேஜை கம்மி பண்ணிட்டு குழந்தைங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த பிள்ளைங்களும் நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்றது எனக்கு நல்லா புரிய வச்சுட்ட பத்மா. ரொம்ப நன்றி உனக்கு. நன்றி, நீ மாறினது ரொம்ப நன்றி. குழந்தைகளா, நான் என்னோட ஃபோன் அடிக்ஷன்ல இருந்து மாறிட்டேன். எப்போ எனக்கு ஃபோன் தேவையோ அப்போ மட்டும்தான் அந்த ஃபோனை பயன்படுத்துவேன். மற்ற நேரம் என் அம்மா கூடயும் அப்பா கூடயும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், ஃபோனை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. மாற்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? Happy children's